அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். ஹெல்த்தி பியூட்டி சீக்ரெட் வழங்கும் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாபிக் அழகு பற்றி. அழகுனா நிறைய பேருக்கு பிடிக்கும். அதுவும் நாம் எப்போவுமே டெய்லி ஃபுட்டில் எடுக்கின்ற பழங்களிலே பப்பாயா பழமில் ஃபேஷியல் பண்ணலாம் ஃப்ரெண்ட். இப்போது வேர்ல்டில் பெஸ்ட்டு பப்பாயா ஃபேஷியல் அட் ஹோம் சொல்லலாம். இந்த ஃபேஷியலுக்கு இந்த பழம் வைத்து நாம் வீட்டிலேயே ஃபேஸ் மாஸ்க் ஃபேஷியல் போல பல அழகு குறிப்புகள் பப்பாயா வைத்து செய்யலாம் ஃப்ரெண்ட். இதில் 4 ஸ்டெப் இருக்குது, 4 ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு கிளீன்சிங் அண்ட் ஸ்ட்ரிம்மிங். இப்போது நாம் நார்மல் எப்பவும் போல் உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்குங்க ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டரில் காட்டன் பாலை டிப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை நல்லா தொடச்சிக்குங்க ஃப்ரெண்ட். நல்லா கண்ணுக்கு கீழ் உள்ள கருவளையம் இருக்கின்ற இடத்தை தொடச்சிக்குங்க ஃப்ரெண்ட். நெக்ஸ்ட்டு ஸ்டிம்மிங்க்கு நாம் எப்பவும் போல் சுடு தண்ணி வச்சு நாம் ஒரு டவலை வைத்து ஸ்டிம்மிங் பண்ணுங்க ஃப்ரெண்ட். அப்போதான் நம்ம ஸ்கின்னில் உள்ள அழுக்குகள் மற்றும் பிசுபிசுப்பு தன்மை நல்லா ரிமூவ் ஆகும். நீங்கள் நல்லா 2 மினிட்ஸ் அட்லீஸ்ட் 2 மினிட்ஸ் ஆர் 3 மினிட்ஸ் ஸ்டிம் பண்ணுங்க ஃப்ரெண்ட். உங்கள் ஃபேஸ் பொலிவாய் மாறும். நீங்கள் ஸ்டிம்மிங் பண்ண பிறகு ஒரு காட்டன் டவலில் எடுத்து நல்லா ஃபேஸ் தொடச்சிக்குங்க ஃப்ரெண்ட். துடைத்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ்ஃப்ளாய்ட்டிங் செகண்ட் ஸ்டெப்பாய் பண்ணுறோம். இப்போது நாம் அதுக்கு பப்பாயா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். செகண்ட் ரைஸ் பவுடர், தேர்டு சுகர், ஃபோர்த்து ஹனி. இந்த 4ஐயும் ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பப்பாயா பியூர், 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர் மற்றும் 2 ஸ்பூன் ஹனி. இந்த 4 பொருட்களும் ஒரு நல்ல பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். க்ரீமை எடுத்து நல்ல ஃபேஸில் அப்ளை செய்து ஸ்க்ரப் பண்ணுங்க ஃப்ரெண்ட். 2 ஆர் 3 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னில் உள்ள டர்ட்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு தன்மையில் உள்ள பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகும் ஃப்ரெண்ட். நீங்கள் பப்பாயா ஸ்க்ரப் பண்ணால் பாலிஷ் ஆகும் உங்கள் ஸ்கின்னு, நல்ல சாஃப்டாக மாறும். ஸ்டெப் 3 மசாஜ் க்ரீம். இப்போது க்ரீம் ஆய் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி போடலாம். பப்பாயா பியூர் ஒரு பப்பாயா பியூர், ஆலோவேரா ஜெல், லெமன் ஜூஸ் மற்றும் ஹனி. இந்த 4 பொருட்களும் வைத்து ஒரு பவுலில் 2 ஸ்பூன் பப்பாயா பியூர் எடுத்துக்குங்க ஃப்ரெண்ட், 2 ஸ்பூன் ஆலோவேரா ஜெல், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் அண்ட் 1 ஸ்பூன் ஹனி. இந்த 4ம் ஒரு ஜென்ட்லி மசாஜ் போல் நல்லா பண்ணுங்க ஃப்ரெண்ட். உங்கள் ஃபேஸு நல்லா மசாஜ் பண்ணால் உங்கள் ஸ்கின்னில் உள்ள டர்ட், பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் ஆகும். பிறகு கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுக்குங்க ஃப்ரெண்ட். நீங்கள் உங்களுக்கு ஸ்கின்னில் உள்ள ப்ராப்ளம், wrinkles போல பிரச்சனைகள் சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குது. இந்த பப்பாயா பழத்துக்கு ஒரு மிராக்கிள் பவர் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டெப் 4 இது ஃபேஸ் மாஸ்க். இந்த ஃபேஸ் மாஸ்க்குக்கு தேவையான பொருள் நாம் எப்போவுமே யூஸ் பண்ணுற முல்தானி மிட்டி, ரா மில்க், பசும்பால் மற்றும் பேசன் பவுடர். இதுக்கு நெக்ஸ்ட்டு பப்பாயா பியூர். இது ஒரு க்ளீன் பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பப்பாயா பியூர், 1 ஸ்பூன் பேசன் பவுடர், 1 ஸ்பூன் முல்தானி மிட்டி மற்றும் 2 ஸ்பூன் மில்க். இவை 4ம் நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கலக்கி உங்கள் ஃபேஸ் மாஸ்காய் போடுங்க ஃப்ரெண்ட். உங்கள் ஸ்கின்னில் உள்ள கருந்திட்டுகள், கருமை இருக்கின்ற இடத்தை எல்லாம் நல்லா அப்ளை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட். 15 மினிட் கழித்து நார்மல் கோல்ட் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட். உங்கள் ஸ்கின் நேச்சுரலாக பிரைட்னஸாக க்ளோவிங்காக நல்ல ஸ்கின் டோன் கிடைக்கும். ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்.
இதுவரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட். நோட்டிஃபிகேஷன் ஆல் என்ற ஆப்ஷனில் வச்சுக்குங்க ஃப்ரெண்ட். அப்போதான் நான் போடுற பியூட்டி டிப்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.